நான் ஜாஃப்னால வந்து செந்தில் காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு இடத்துல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணினேன் நான். அங்கே வந்து எம்சி காஃபி வரும், மெக்டானல்ட்ஸ் காஃபி வந்து கனடாலேருந்து வரும். அப்போ அங்கே வர கெஸ்ட் எல்லாருக்கும் நான் தான் காஃபி போட்டு கொடுப்பேன். அப்போ நான் என்ன செய்வேன்னுண்டா, அந்த கெஸ்ட்டு கேட்குற காஃபிக்கு எக்ஸ்ட்ராவாக நானும் எனக்கு சேர்த்து போடுவேன். ஓகே. ஆ. போட்டுட்டு என்னடா எப்போ அவள் கேப்பினவுண்டு நான் காத்தோன்றிருப்பேன். எப்படா காஃபி கேப்பினோம், எப்படா காஃபி கேப்பினோம். நாங்கள் எங்களுக்கு சும்மா போட முடியாதுல்ல, அவைக்கேண்டா நாங்கள் தாராளமாக போட்டு கொடுக்கலாம். இப்போ நான் காலேஜுக்கு வந்த பிறகு காஃபின்றது எனக்கு ஒரு தெய்வம் மாதிரி. காஃபி பேக்கெட் இல்லைண்டா பக்கத்து ரூமில் போயிட்டு கடன் கேட்பேன். டீ ஏண்டா அப்படி போட கஷ்டம். எனக்கு அந்த டீன்ற மனம் பிடிக்காது. காஃபி வந்து நமக்கு பொறுமையாக ஆறுதலாக ரசித்து ருசித்து குடிக்க அது ஒரு வேற லெவல். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, புத்தகம் வாசிப்பேன் நான் காஃபி குடிக்க. அதை எடுத்துகிட்டு போய் கீழே உட்காந்து மெதுவாக அது குடிக்கிற வரைக்கும் ஒரு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வாசிப்பேன், குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வாசிப்பேன். ஒரு மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் அதுக்காக வேஸ்ட் பண்ணுவேன். ஆனால் இதில் இன்னொரு கொடுமைண்டா, 6:30 மணிக்கு தான் எங்களோட ஹாஸ்டலில் பால் வைப்பினேன். அதுக்காக காத்துருப்பேன்.